இவங்க 2 பேரும் யாரு, என்ன, இவங்க இப்பதான் உறவா இல்ல இதுக்கு முன்னால இவங்களுக்கு உறவு இருக்கா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகும். இது இருக்காளே, இவதான் துர்கா. நான் இருக்கிற வீட்டுக்கு மாமியாரா வந்தவன். அவன் எதுக்காக மாமியாரா வந்தா தெரியுமா? சாதாரணமா துர்கா இப்ப சர்வாதிகாரியா மாறி எங்களெல்லாம் மிரட்டா. அவளா ஒரு கோட்டை கிழிச்சு அந்த கோட்டுக்குள்ளதான் நாங்க நடக்கணும், வாழணும்னு சொல்றோம். எனக்கு தெரியணும் இவ யாரு, இவ சொந்தம் ஏது, இவ பந்தம் ஏது, இவ சொத்து ஏது, சொகம் ஏது, நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா இவ கூட வாழ்ந்தவங்க பிறந்தவங்கன்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். நான் இவ நல்லவ இல்லங்கிறத நடு தெருவுக்கு கொண்டு வந்தேன். துர்கா தனக்கு யாரும் இல்லங்கிற கதைய சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க மூலமா ஒருத்தர் கிடைச்சா போறோம், அந்த துர்கா பொய்க்காரின்னு ப்ரூஃப் பண்ணிடுவேன். இவங்க யாரு மேடம்? இவளா? இவ குள்ள கத்திரிக்கா, ஆனா குழப்ப கத்திரிக்கா. இந்த துர்கா மாமியாரா வர்றதுக்கே இவதான் முக்கியமான காரணம். இவ பேர் மீரா. துர்கா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே இந்த மீரா தான் எடுப்பும் தொடுப்புமா இருக்கா. 2 பேரும் நாகப்பாம்பும் சாரப்பாம்புமா பின்னி பிணைஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேருடைய ஆதி அந்தமும் மொத்தமா எனக்கு தெரியணும். முடியுமா உங்களால? என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு சொசைட்டில ரொம்ப கௌரவமா வாழ்ற பல பேரோட இருட்டு வாழ்க்கைய வெளிச்சத்து கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு வள்ளலா தெரியறாரு டேவிட், ஒரு காலத்துல 2 பொண்ணுங்களை ரேப் பண்ணவரு. அது மட்டும் இல்ல, ஏன் நம்ம தொகுதி எம்எல்ஏ 7 வருஷம் ஜெயில இருந்தவர். தன்னுடைய அம்மா பேர்ல ஸ்கூல் நடத்துறாங்களே சரோஜா, அவங்க ஆரம்ப காலத்துல பிரார்த்தல் பண்ணவங்க. இவங்களோட பூர்வீகத்தை என் சொந்த இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம். இப்ப நீங்க பணம் தரேன்னு சொல்லுங்க, 10 நாள் டைம் கொடுங்க. இவங்க 2 பேரும் யார் என்னன்னு பிரிச்சு பாட்பாட்டா பக்காவா உங்ககிட்ட சொல்றேன் மேடம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கூட 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் தப்பானவங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி, நான் எதிர்பார்க்கிற மாதிரி 2 பேரும் திருட்டு களவாணிகளா இருந்தா மவளுங்க என்கிட்ட செத்துருவானுங்க. என்னங்க ஆச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன். ஒரு ராஸ்கல் அவனா என் கார் முன்னாடி வந்து விழுந்து தேவையில்லாம பம்பு கிழித்து என்ன அடிச்சுட்டான். அடிச்சுட்டானா? யாருங்க அவன்? கீழே விழுந்தவ விசிட்டிங் கார்டு கொடுத்து அடிப்பான். அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கால்களோட கனெக்ஷன் வச்சிருக்கானா? சதா சர்வ காலமும் அந்த பொண்ணோட மாதிரியே கதின்னு மயங்கி கிடக்குறான்னு எனக்கு ஒரு தகவல் சொல்லி சொன்னா. நீ தீர விசாரிச்சுக்க. லிப்ஸ்டிக் யார்தான் இருக்கும்? என்னது இது? அத நான் கேட்கணும். என்னது இது? தெரியலையே. என்னது இது? என்னது இதா? பொம்பளைங்களோட லிப்ஸ்டிக் கரை உங்க ஷர்ட்ல எப்படி வந்துச்சு? லிப்ஸ்டிக்கா? அவ லிப்ஸ்டிக்கே போடலையே.
சொல்லுங்க, இந்த லிப்ஸ்டிக்கரை எப்படி உங்க சட்டையில வந்துச்சு? இந்த பாரு கிரிஜா, என்ன இப்படி சந்தேகமா பார்க்காத. நீ சொல்லித்தான் இது லிப்ஸ்டிக் காரன்னு எனக்கு தெரியுது. ஓஹோ, நான் சொல்லிதான் இது லிப்ஸ்டிக்கர்னு உங்களுக்கு தெரியுதுல? சரி, இப்ப நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, இது எவ யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த பாரு கிரிஜா, எனக்கு எவ்வளையும் தெரியாது, எவ கூடயும் பழக்கமும் இல்ல. நம்பாம தாங்க இருந்தேன். ஒருத்த அவனா போன் பண்ணி உன் புருஷன் ஒரு பொண்ணு கூட பழக்க வச்சிருக்கான்னு சொன்னத நம்பாம தான் இருந்தேன். ஆனா இப்ப நம்புறேன். நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சித்தி சொன்னத நம்புறேன். இருக்கா? எவ்வளவு ஒருத்தி எனக்கு சக்காலத்தியா இருக்கா? எவ்வளவு ஒருத்தி உங்க கூட தொடர்புல இருக்கா? இருக்கா? எவ்வளவு ஒருத்தி இப்ப ஏன் இடத்துல இருந்து உங்களை சந்தோஷமா வச்சிருக்கா? சொல்லுங்க, அவ எவ? எனக்கு நெருப்பாவும் உங்களுக்கு நெருக்கமாவும் இருக்கிறவ எவ? எவ அவ? ஐயோ கிரிஜா, இது தெரியாம பட்ட கரை. ஆனா நீ தெரிஞ்ச என் மேல கரையை உருவாக்க. எனக்கும் எந்த பொண்ணுக்கும் ஒரு தொடர்பும் இல்லம்மா. என் மேல சத்தியமா சொல்லுங்க. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. உன் மேல சத்தியமா இல்ல. என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க, என் தலை மேல கைய வச்சு பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. பண்ணுங்க. நிறுத்துங்க. விமல், என்ன மம்மி? இங்க வாப்பா. என் மேல சத்தியம் பண்ண வேண்டாம். நமக்குன்னு இருக்க நம்ம ஒரே புள்ள மேல சத்தியம் பண்ணுங்க. எனக்கு நீதான் வேணும். இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு நீதான் வேணும். என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? உங்களுக்கோ எந்த பொண்ணுக்கோ எந்த தொடர்பும் இல்லைன்னு இவன் மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க மனசு உடம்பு அழுக்கு இல்லாம சுத்தமா இருந்துச்சுன்னா விமல் மேல சத்தியம் பண்ணுங்க. இவன் மேல சத்தியம் பண்ணுங்க. நான் உங்களை உத்தமன் நம்புறேன். என்ன கிரிஜா, இதுக்கெல்லாம் போய் புள்ள மேல சத்தியம் பண்ண சொல்ற? என்னது? இதுக்கெல்லாமாவா? இது என்ன சாதாரண பிரச்சனையா? என் உயிர் பிரச்சனை. சத்தியம் பண்ணுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இவன் மேல சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. ஏன் கை நடுங்குது? சத்தியம் பண்ணுங்க. நம்ம விமல் மேல சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க பொய் சொல்லலைன்னா சத்தியம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? பொய் சொல்லலைன்னா சத்தியம் பண்ணுங்க. ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு யாரு கூட பழக்கமும் இல்ல. இப்ப நான் உங்களை நம்புறேங்க. விமல் குட்டி, நம்ம போய் விளையாடலாமா? சரி மம்மி. ஐயோ.
சாரி விமல், சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி விமல், அப்பாவை மன்னிச்சிடுறா. எனக்கும் 4-5 பணக்கார கஸ்டமர் இருக்காங்க. ஒரு ஏடிஎம் நம்பரே சொல்லு, உனக்கு பக்கா கனெக்ஷன் கொடுத்துறேன். அட கூச்சப்படாம சொல்லுமா, நாள் கணக்கா மணி கணக்கா? நல்லா இருக்கியா? நான் யாருன்னு ஞாபகத்துக்கு வரல? தேவி. போன வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டமே. ஏமா மீரா, நான் கூட உங்ககிட்ட செல்போன் நம்பர் கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? நல்ல மின்னு மின்னு இருக்க. உன்ன மாதிரி முழு முழுன்னு இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்ல செம்ம கிராக்கி. உன் நம்பர் கொடு. பணக்கார பசங்களுக்கு எங்க எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்குது, உன்ன மாதிரி முழு முழுன்னு இருக்கிறவங்கள பார்த்தாதான் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. சரி, உன் நம்பர் சொல்லு, இல்லனா என் செல்ல இருந்து ஒரு மிஸ் கால் தரேன். என் பேர் அம்பிகா, நோட் பண்ணி வச்சுக்க. இத பாருங்க, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுங்க. இங்க பாரு, இங்க பாரு. அப்புறம் முடிஞ்சுதா உன் கதை? நீ ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். நாங்களும் உன்ன மாதிரி தொழில்காரங்க தான். போலீஸோட இன்ஃபார்மர் ஆளு நினைச்சுக்காத. என்ன உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன் மீரா. நம்பரை சொல்லு, கூடவே உன் பேமெண்ட் என்னன்னு சொல்லு. அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆளை நாங்க செட் பண்றோம். சொல்லு. இங்க பாருங்க, என்ன சித்திரவதை பண்ணாம இங்க இருந்து போக விடுங்க. ஹேய் நில்லு, நான் தான் சொல்றேனே நான் போலீஸ் ஆளு இல்லைன்னு. பேமெண்ட் செல் நம்பர் ரெண்டுத்தையும் சொல்லு. சொல்லுடி. இது பாருங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. நான் நல்ல குடும்பத்து பொண்ணுங்க. யாருன்னா பார்த்தாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். நல்ல குடும்பத்து பொண்ணா? நல்ல குடும்பத்து பொண்ணு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்த? அவங்க ஏதோ குழப்பத்துல என்ன கைது பண்ணிட்டாங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்ன மாதிரி பல டிக்கெட்டுகளை நான் பாத்திருக்கேன். உன் நம்பர் சொல்லு. கேக்குறல்ல, உன் நம்பர் சொல்லு. ஹே நில்லடி. மானம் கெட்டவளே, ஓடிட்டே இருக்க. பெரிய மானஸ்தீவ சொல்ல சொல்ல ஓடுறா. ஒரு ரேட் என்ன சொல்லு. ஒரு ரேட் என்னன்னு சொல்லு. மாசத்துல 10 நாள் டேட் நான் வாங்கி தரேன். ஏய் சொல்லுடி. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? சொல்லு. இன்னும் 2 வருஷத்துல உன்னை ஒரு சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரியாக்கி காட்டுறேன். நல்ல புதுசா கார் ஒண்ணு வாங்கி தருவோம். ஏய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? சொல்லு. உனக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகுது. அதான் என்ன பார்க்க வச்சிருக்கான் பாரு ஆண்டவன். நம்பர் சொல்லு, கூடவே ரேட்டிங்கும் சொல்லு. ஏய் நில்லுடி. மச நிக்காம ஒழுங்கா உன் நம்பரை சொல்லு. நம்ம தொழில நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஏய் என்ன தகராறு பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? மரியாதை கெட்டுரும், போங்க. ஏய்
நான் தகராறு பண்ண வரல, வாழ்க்கைய சொல்ல வந்திருக்கேன். ஏய், நீ என்ன பெரிய இவளா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன்னை விட பேரழகில எங்க லிஸ்ட்ல இருக்காங்க. இருட்டுல மானத்தை வித்துட்டு வெளிச்சத்துல பத்தினி வேஷம் போடுறியா? இல்லங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. போடி. ரொம்ப அழகா இருக்கு பத்தினி வேஷம். போடி போ. என்னைக்கு இருந்தாலும் எங்க கிட்டதான் வரணும். அப்படியா? பாருடி எப்படி ஓடுறா பாரு. எப்படி ஓடுறாள்? மேடத்துக்கு போன் பண்ணு. சொல்லு சொல்லு சொல்லு. நான் உனக்காகவும் போனுக்காகவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே மீராவை ஃபாலோ பண்ணி கலாய்னு கலாய்ச்சிட்டோம். பொது இடத்துல வச்சு அவ கேரக்டரை கேவலமா பேசிட்டல. ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டோம். விடாதீங்க விடாதீங்க, விடாம துரத்துங்க. துரத்தி துரத்தி அவளை சித்திரவதை பண்ணுங்க. பேசி பேசி அவ மானத்தை வாங்குங்க. வெளியில வரவே அவ பயப்படணும். வெளிய வரவே கூடாது. வெளிய வர பயந்து வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும். அடைஞ்சு கிடந்து அவ மென்டல் ஆகணும். எஸ், அவ மென்டல் ஆகணும். மென்டல் ஆன அவ ஒரு நாள் தூக்குல தொங்கணும். துடிக்க துடிக்க அவ தூக்குல தொங்கணும். நிச்சயம் நடக்கும் மேடம். அவ மனசு இல்லையா? நான் பேச பேச அவ முகம் எல்லாம் செவப்ப மாறிடுச்சு அப்படியே. ஆமா ஆமா ஆமா, அவ பெரிய மானஸ்திதான். சொல் தாங்க மாட்டா. கேவலமான வார்த்தையை அவ தாங்க மாட்டா. ஆனா விடாதீங்க, அவளை நீங்க விடாம துரத்துங்க. அவளை ஒரு விபச்சாரி போல நடத்துங்க. ஓகே மேடம், நீங்க சொன்ன வேலையெல்லாம் நாங்க பண்றோம். உங்க போலீஸ மட்டும் எங்க பக்கத்துல வராம பாத்துக்கோங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க மீராவை மென்டல் ஆக்குற வேலையை மட்டும் பாருங்க. சரி மேடம். தீபக் தீபக் தீபக், உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு இவ்ளோ கீழ்த்தனமா இறங்கி போயிருக்கேன் பாரு. விட மாட்டேன் தீபக். மீராவை தூக்கிட்டு உன்னை நான் அடையாம விட மாட்டேன். விட மாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் இதே மாதிரி மடியில படுத்திருக்கிறதா உத்தேசம்? நீ ஓகே சொன்னா வாழ்நாள் பூரா உன் மடியில் இப்படியே படுத்துட்டு இருப்ப. நான் ஓகே சொல்லிட்டேன்னு நினைச்சு முதல்ல இங்க இருந்து எந்திரிங்க. கிளம்புங்க கிளம்புங்க. அஞ்சலி அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, கொஞ்ச நேரம் தான் சொர்க்கத்துல இருக்க விட. இங்க பாருங்க, நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், சரியா? நீங்க நாளைக்கு வாங்க. நான் கிணத்து தண்ணி மாதிரி எப்ப வேணாலும் அள்ளி குடிக்கலாம். வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கு அஞ்சலி, வெறுப்பாவும் இருக்கு. எவனோ ஒரு ராஸ்கல் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி நம்ம உறவை பத்தி பத்த வச்சிருக்கான். ஐயோ, இது என்னங்க புது கதையா இருக்கு? நாள பின்னால உங்க பொண்டாட்டி புடவை இடுப்புல சொருகிக்கிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட போறாங்க. நான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. அவ ரொம்ப படிச்சவ, ரொம்ப டீசென்டானவ கூட. படிச்சவளா இருந்தாலும் படிக்காதவளா இருந்தாலும் புருஷ விஷயத்துல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்பவே நான் சொல்லிட்டேன், வம்ப விலை கொடுத்து வாங்க நான் தயாரா இல்ல. என் அட்ரஸ உங்க வைஃப் கிட்ட சொல்லி தொலைச்சிடாதீங்க. உயிரே போனாலும் இந்த அட்ரஸ் நான் சொல்லவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நான் இந்த பிரச்சனையே ஆஃப் பண்ணிட்டேன். எப்படிங்க? அது உங்க மனசு உடம்பு அழுக்கு இல்லாம சுத்தமா இருந்துச்சுன்னா விமல் மேல சத்தியம் பண்ணுங்க. ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு யாரு கூடி பழக்கமும் இல்ல, தொடர்பு இல்லன்னு என் பையன் மேல போய் சத்தியம் பண்ணிட்டேன். ஐயோ, பெத்த பிள்ளை மேல போய் சத்தியமா? ஆமா, எனக்கு வேற வழி தெரியல. சத்தியம் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா அவ சந்தேகம் உண்மையா இருக்கும்ல. அப்போ நாம இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியுமா? இருந்தாலும் பெத்த பிள்ளை மேல இப்படி பொய் சத்தியம் பண்றது
ரொம்ப அதிகங்க.